guys, this is from Play Store gift channel குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அப்பப்போ நான் என்ன வீடியோ பண்றேன் போடுறேன் அப்படின்றது நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஆன் பண்ணி பாருங்க. ஃப்ரீ கிஃப்ட்லாம் கொடுக்குறேங்க. நான் இந்த மாதிரி யாரும் கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அதுல பெனிஃபிட் இருக்கும் இல்லையா, என் கஸ்டமர்ஸ் ஹாப்பியா இருக்காங்களா, ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஓகேங்களா, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் மட்டும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அவளோட ரியாக்ஷன் பார்த்து நான் சிரிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இன்னைக்கு மெயினே பாத்தீங்கன்னா இன்னைக்கு குலுக்கல். ஓகேங்களா, அந்த குலுக்கலுக்காக தான் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் என்ன டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குலுக்கல் எடுக்க போறவங்க இவங்க கிடையாது, நான் தான். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசலாமே. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூ இயர், எல்லாருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லாம் வந்து நம்ம எவ்வளோ இந்த இயர் 1 இயர்ல நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள், நமக்கு நிறைய நல்லது நடந்திருக்கலாம், கெட்டது நடந்திருக்கலாம். கெட்டதெல்லாம் அப்படி தூக்கி போட்டுடலாம், நல்லது மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்றேன், என்னோட அனுபவமா கூட இருக்கலாம், என்னோட அனுபவமா கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு இப்போ ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்பதான் நான் வந்து எல்லாம் பண்ண போறேன். நிறைய பேர் வீடு கட்டலான் இருப்பாங்க, நிறைய பேர் இடம் வாங்கலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட். நிறைய பேர் தொழில் பண்றதா இருப்பாங்க. அந்த தொழில் பண்ணும் போது நிறைய என்ன, இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா ரீசெல்லர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. சோ அவங்கலாம் வந்து என்கிட்ட வந்து பண்றாங்க. நான் அப்பப்போ நான் அங்க வந்து கஸ்டமர்ஸ் வராங்களான்னு பாப்பேன். ஏன்னா நான் ஷாப்ல உட்காந்துட்டு தான் பேசுறேன். ஓகேங்களா, ஸோ ரீசெல்லர்ஸ் வர்றாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் ஆக்டிவா இருப்பாங்க, ஒரு 10 பேர்கிட்ட அன்ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ரீசன் கேட்கும் போது இல்ல எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து யாருமே கேட்க மாட்டுறாங்க, ஸோ அதனால ஒரு மாதிரி டல் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட இது என்ன அப்படின்னா, கண்டிப்பா டல் ஆகாதீங்க, தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. இப்ப நானுமே ரீசெலரா இருந்துதான் நான் இந்த இடத்துல வந்து உங்க முன்னாடி இவ்வளவு தூரம் நான் பேசுறேன். எனக்கு கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவு ரீசெலர் இருக்கு, என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன். ஸோ நான் பெஸ்ட், நான் அதான் சொல்வேன். உங்களுக்காவது இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எனக்கு 5 இயர்ஸ் முன்னாடி இவ்வளோலாம் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. இவ்வளோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட் இவ்வளோ வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கை தவிர அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தான் நம்பர் 1ல இருந்துச்சு. இப்போயும் இருக்கு, பட் எனக்கு அது ஹெல்ப் பண்ணதுன்னா அதுதான். ஸோ அதில் அப்டேட் பண்ணிட்டே இந்த மாசம் ஒரு ஆர்டர் வர்றதே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, விட்டுறாதீங்க, தொடர்ந்து முயற்சிட்டே வாங்க. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மந்த்லி சொல்லணும்னா, அந்த மந்த்லி பாத்தீங்கன்னா 20 ரூபா தான் எனக்கு ப்ராஃபிட். அந்த 20 ரூபாயே வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த 20 ரூபா வந்து நான் சம்பாரிச்சேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னதான் நம்ம வீட்டுக்காரவங்க எல்லாம் நமக்கு கொடுத்தாலும் நம்ம கையில இருந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது சந்தோஷம் தானே. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் அந்த 20 ரூபா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து பண்ணணும்ன்ற ஒரு வெறி இருந்துச்சு. அதனால முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் சக்சஸ் ஆகும். சோ நீங்க முக்காவாசி தூரம் வந்துட்டு பின்னாடி இன்னும் கால்வாசி தான் இருக்கு, அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் போயிடாதீங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க, வெயிட், சாரி, கஸ்டமர் வந்துட்டாங்க. சோ நான் அப்பப்போ வந்து என்னோட வார்த்தைகள்ல வந்து பிழை இருந்தாலும் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழுக்கள் நான் வந்து எடுக்கும் போது என்னோட வீடியோ எங்கேயுமே எதுவுமே கட் ஆகாது. சோ அப்படியேதான், ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்து டைம் பாஸ்க்கு இது பண்ணல. ஓகேங்களா, சோ நீங்களும் வந்து டைம் இல்லாம எனக்கும் நீங்க பண்ணல. சோ எல்லாமே ஒரு கேமு. எனக்கு வந்து எல்லா கிஃப்ட் ஷாப் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம கஸ்டமர் வந்து எப்பவுமே ஹாப்பியா, ஜாலியா, ஃபன்னா, என்டர்டெய்னிங். எந்த கிஃப்ட் ஷாப்ல இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து என்னோட சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஷாப்பா இருக்கட்டும், சோ என்ன பார்த்து வந்து எல்லாருமே ஜாலியா இருக்கணும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது ஈஸி, பட் சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட கஸ்டமரை ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். சோ ஒவ்வொருத்தருமே நான் ஹேண்டில் பண்ணும்போது நான் எல்லாமே கரெக்டா தான், நான் பக்குவமா ஹேண்டில் பண்ணுவேன். கோபப்பட மாட்டேன் என்ன கஸ்டமர்கிட்ட. ஏன்னா வந்து எனக்கு வந்து என்ன சொல்ல, தொழில் கொடுத்தவங்க தான், அவங்க தான் என்ன இவ்வளவு தூரம் நான் பண்றேன்னா, என்ன கஸ்டமர் இல்லாம எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. நான் உண்மையிலே சொல்றேன்னா, என்னோட ஷாப் இவ்வளவு ரன் ஆகுறதுக்கு, சக்சஸ்ஃபுல்லா அல்லந்துல போறதுக்கு மெயின் வந்து எனக்கு கஸ்டமர் தான். நான் ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கும் போது நான் பயப்பட மாட்டேன், என் கஸ்டமர் இருக்காங்கப்பா அப்படின்னு அந்த நம்பிக்கையில தான் நான் வாங்கிட்டு வரேன். சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் கிஃப்ட் ஷாப், அதாவது நான் கடந்து வந்த பாதை, இந்த ஷாப் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து பக்க பலமா, அதாவது மெயின், அதாவது தூண், பில்லர் ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன அது இருந்தது பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான். சோ எங்க மம்மி இல்ல, என் கூட நிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஷாப்பே கிடையவே கிடையாது. அவங்க தான் என் பாப்பாவை பாத்துக்கிறாங்க. எனக்கு பின்னாடி எல்லாமே, சாப்பாடா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே. நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட எனக்கு வந்துட்டு கால் பண்ணிடுவாங்க, சாப்பிட்டியா வச்சு, அது பண்ணியா, இது பண்ணியா, மயக்கமா வருது சொன்னியா, அப்படி சொன்னியா, சாப்பிட்டுட்டு வேலை பண்ண, அது இதுன்னு. ஏன்னா அம்மானா அதுதான், அவங்களுக்குன்னு ஒரு தனி பொசிஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட கணவர். ஓகேங்களா, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம ஒர்க்ல இருக்கோம்னா அவங்களுக்கு தேவையானது நீ எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு போய் வேலையை பார் அப்படிலாம் அவங்க என்னைக்குமே எனக்கு சொன்னது கிடையாது. ஏன்னா நானும் ஒரு தொழில இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. 2 மணிக்கு 3 மணிக்கு கூட எனக்கு கால் வரும், கஸ்டமர் வந்து
பண்ணுவாங்க. இதை மத்தவங்களா இருந்தா கண்டிப்பா இன்னும் இந்த டைம்ல கால் பண்றாங்க, போன் ஆஃப் பண்ணிவே அப்படின்னு வந்து நமக்கு சவுண்ட் போடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி சொல்லல. உண்மையா சொன்னா பெருமையா இல்ல, பட் சில இடத்துல வந்து அவங்கள பத்தி பேச வேண்டியதா நம்ம இடத்துல சொல்லிதான் ஆகணும். அதனால நான் சொல்றேன். அந்த 2 மணிக்கு 3 மணிக்கு கால் வந்தா கூட எனக்கு தான் பக்கு பக்குங்கும். ஆனா அவர் சொல்லுவாரு, அது யாருன்னு பாருமா, அந்த கஸ்டமரை நோட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அந்த கஸ்டமரை மிஸ் பண்ணிடாத, கால் பண்ணு, உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி டக்குன்னு ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து எனக்கு எங்க போனாலும் வந்து நான் எங்காவது திடீர்னு கால் பண்ணி எங்க இருக்கேன்னா நான் வெளியில இருக்கேன் அங்க இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். திடீர்னு பர்ச்சேசிங் போயிடுவேன். சோ அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு போல அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பெரிய மதிப்பு கொடுக்குறாங்க. சோ என் கஸ்டமரை எதுவா இருக்கட்டும் நல்லா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பர்சனலா இருக்கிறது வேற, பட் ஷாப்புன்னு வந்தாலும் எல்லாமே அது வந்து கரெக்டா அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கணும். நான் அப்படிதான் நான் பண்றேன். சோ இவ்வளவு தூரம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுவே வந்துட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து அமையுமானா அப்படின்னா கண்டிப்பா அமையாது. எனக்கு அமைஞ்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு வந்து ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வந்து எங்க மம்மி, என் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். எங்க மாமியார் எல்லாருமே வந்து என்ன சொல்றது, எனக்கு வந்து மதிக்கிறாங்க. ஓகே, ஷாப் வச்சிருக்கா, அவங்க அதை பண்ணட்டும், என்னைக்கா இருந்தாலும் நீ அதை முடிச்சிட்டியா, ஏதாவது என்னை பர்சனலா கூப்பிட்டா கூட நீ வேலையை முடிச்சிட்டியாமா அப்படிதான் என்னை கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க. என் சிஸ்டர், எங்க டேடி எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டா தான் இருந்திருக்காங்க. யாருமே வந்து எனக்கு வந்துட்டு இதை நீ பண்ணாத, உனக்கு எனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்லாம் சொல்லலை. ஸோ எல்லாருமே எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஷாப்பே என்னால் நடத்த முடியாது. என் பாப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் என்னதான் நான் என்னோட ஒர்க்ல இருந்தாலும் நான் ஃபேமிலி கூட கொஞ்சம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி லேடிஸ் நிறைய பேர் ஒர்க் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவுதான் ஒர்க் இருந்தாலும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம குழந்தைங்களை எங்கெங்க கூட்டு போகணும், ஏன்னா அந்த வயசு போனா கிடைக்காது. அந்த மாதிரி தான் நான் அப்படிதான் யோசிப்பேன். அந்தந்த வயசுல எல்லாம் கத்து கொடுத்துடணும், அந்த வயசு போனா கிடைக்காது. அப்போ அதுங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எல்லாம் பிளான் பண்ணி யோசிச்சு அப்படிதான் பண்றேன். நமக்கு ஒரு ஷாப் கிடைச்சிச்சு, அதுவே அப்படி அதுலயே நான் போயிடல. அங்கேயும் மெயின், ஏன்னா இதுதான் நமக்கு மெயின். அதை விட மெயின் வந்து நம்ம குழந்தைங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து நான் எல்லாமே பார்த்து தான் பண்றேன். சோ நிறைய பேர் லேடிஸ் வந்து வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க, நிறைய பேர் ரெகுலரா போறீங்க. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எப்பவுமே சிடுன்னு அப்படியெல்லாம் இருக்க வேணாம். ஜாலியா இருங்க, லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்னடா இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். சோ நம்ம ஒரு அனுபவம் தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிருக்கனால என்னோட கஸ்டமர்ஸ் இதை பார்ப்பாங்க, ரீசெல்லர்ஸ் பார்ப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வைஸ் இந்த காலத்துல யாருக்கு சொன்னாலும் பிடிக்கிறது கிடையாது. இருந்தாலும் நான் வந்த பாதைன்றனால எனக்கு இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்றனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்புறம் இந்த நியூ இயருக்கு வந்துட்டு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நான் வந்து இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. என்ன கேட்டா நான் எதை மாத்தணும்னு நினைக்கிறேன்னா பொறுமை. எனக்கு வந்து பொறுமை மட்டும்தான் வேணும். அதை தான் வந்து நான் எல்லாரும் வந்து அப்படிதான் சொல்றோம். ஒவ்வொரு நியூ இயருக்குமே சொல்றோம், நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். ஏன்னா யாருமே அது கண்டிப்பா வந்து செய்யறதே கிடையாது. அதுதான் உண்மை. ஆனா நம்ம வந்து ஆசை, அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. பட் நம்மளுடைய கோவம், அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம நம்ம வந்து சில இடத்துல கோவப்பட்டுறோம். அதுதான். ஓகேங்களா? நான்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோவப்படுவேன். ஆனா இப்போ வந்து நான் வந்து எனக்கு என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மெயின் வந்து பொறுமை. என்ன பொறுமை மட்டும் இருந்தா போதுமா, மத்ததெல்லாம் வேணாமா அப்படி கேட்டேன். அந்த பொறுமை, அந்த ஒரு வேர்ட்லயே வந்து எல்லாமே அடங்கிருது. அந்த ஒண்ணு மட்டும் இருந்தா என்ன சொல்லலாம், அந்த உலகத்தையே ஆளலாம். அந்த மாதிரி இந்த பொறுமை மட்டும் இருந்தா பாருங்களேன், மற்ற இடத்துல நம்ம கோவப்பட தேவையில்லை, சிந்திச்சு பேசுவோம், எதையுமே யோசிச்சு பண்ணுவோம். பொறுமையா இருந்தா நம்ம யாரையும் டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேச மாட்டோம், வாயில வார்த்தைகள் எல்லாம் கொட்ட மாட்டோம், யாரையும் திட்ட மாட்டோம். அந்த பொறுமை ஒண்ணு இருந்தா போதுங்க, எல்லாத்தையுமே. அதான் சொல்லுவாங்கல்ல, சில நிறைய வந்து பாத்தீங்கன்னா இது டயலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அத இன்னமும் டக்குன்னு வர மாட்டேங்கிறது. பொறுமை கடலினும் பெரிது. அது வந்து நம்ம சில இடத்துல வந்து நம்ம பண்ணும்போது அது தெரியுது. சில இடத்துல நான்லாம் கோவப்படுவேன். எங்க மம்மி சொல்லுவாங்க, பொறுமையா ஏறி அப்படின்ட்டு. ஆனா சில இடத்துல கத்திடுவேன். ஆனா சில இடத்துல சொல்லும்போது என்னைக்காவது ஒரு இடத்துல கேட்பேன். ஆனா ஒரு பெருசா சண்டை வரும்போது கூட அந்த பொறுமை வந்து அப்படியே சாஃப்டா, அது நான் ஒரு வாட்டி, நான் 1-2 வாட்டி அதை நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அப்போ வந்து பொறுமை வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசு, அது ஒரு சண்டையும் கிளப்பியே விடும். அந்த பொறுமை அமைதியா இருந்துட்டா நம்ம அந்த லைஃபே கொஞ்ச நேரம் சேஞ்ச் ஆயிடும். ஒரு பெரிய சண்டை நடக்க போதுன்னா அந்த நம்ம பொறுமையா இருந்துட்டா அது அப்படியே ட்ராக் மாதிரி ஹாப்பினஸ்க்கு கொண்டு போயிடுது. சோ அந்த மாதிரிதான் அந்த பொறுமையில வந்து அவ்வளோ அடங்கி இருக்கு. அவ்வளோ என்ன சொல்றது, இந்த நம்ம ஒரு பைக் ஒரு இடத்துக்கு அவசரமா போறோம், அந்த அவசரம் கூட வந்து இந்த பொறுமையா போனா கூட ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா கூட நல்லபடியா போய் சேருவோம். நம்ம அவசரமா போறோம்ட்டு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு ஆக்சிடென்ட் அந்த மாதிரிதான். அப்போ வந்து பொறுமை வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசுன்றத வந்து நான் உணர்றேன். அதாவது உலகத்துல வந்து 3 பேர் கோடீஸ்வரங்க. என்ன கேட்டா யாருன்னு பார்த்தா நோய் இல்லாதவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா கடன் இல்லாதவங்க, இத பெருசு பாத்தீங்கன்னா பொறுமையில உள்ளவங்க. இவங்கதான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஓகேங்களா? எனக்கு தமிழ்
நான் தமிழ் தான் படிச்சேன், நான் தான் சொல்றேன் பிள்ளைகள் இருந்தா மன்னிக்கவும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 பேர் தாங்க உலகத்திலேயே வந்து உண்மையா கேட்டீங்கன்னா பணம் வச்சிருக்கவங்களாம் பணக்காரவங்க கிடையாது, பணம் வச்சிருந்தாலும் குணம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இவங்க தான் வந்து பணக்காரவங்க. எனக்கு வந்து இந்த இயர்ல வந்து நான் வந்து கேட்கறது என்னன்னா, ஆண்டவன்ட்ட வந்து எனக்கு பொறுமையை கொடுத்தா. அது மாதிரி என்னோட கஸ்டமர் நீங்க, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது, நீங்களுமே அந்த பொறுமையை வந்து கடைபிடியுங்கள். ஓகேங்களா? நீ செஞ்சாதானே நான் சொல்றதுக்கு அப்படின்னா, நான் வந்து பண்ண போறேன், ட்ரை பண்ணுவேன், அது நான் வந்து பண்ணுவேன் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நான் பண்ணனால உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா நீங்களும் வந்து அந்த பொறுமையை கடைபிடிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நியூ இயருக்கு நீங்க வந்து ஒரு ஃபேமிலிக்கு, இப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்ண போறீங்க, என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, லவ் பண்றீங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு ஆல் த பெஸ்ட். அதுக்கப்புறம் நிறைய பேர் நோயிலெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் உடம்பு நல்லா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆல் த பெஸ்ட். ஆனா வந்து பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்திட்டு எதையுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாத வந்து இப்ப நிறைய பேர் நம்ம வந்து வயசானவங்களெல்லாம் வெளில பாக்குறோம், அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாய் தகப்பனுக்கு வந்து மதிப்பு கொடுங்க. நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன்னா நான் சண்டை போடுவேன், ஆனால் விட்டு தர மாட்டேன் எந்த இடத்துலையுமே யாரையுமே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எப்பவுமே நம்ம அவங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருப்போம். எந்த டயத்துலையும் வந்து நம்ம தாய் தகப்பனை வந்து விட்டுறக்கூடாது. ஓகே, நம்ம பார்க்கறது வேற, பட் கடைசி வேற விடக்கூடாது. அதுதான் வந்து மெயின் சொல்ல. அது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்னவோ அதுதான் நமக்கு நாளைக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த முதல்லலாம் வந்து எல்லாமே லேட்டா தான் தெரிஞ்சு, இப்போ ஆண்டை வந்து கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே காமிச்சிடான். ஸோ அதை பார்த்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ணக்கூடியது வந்து தானம் பண்ணுங்க, நிறைய தானம் பண்ணுங்க. உங்களால முடியலன்னா கூட பரவாயில்ல, முடிந்தவரை நீங்க அதை கொடுங்க. ஓகேங்களா? சோ முன்னாடி சொல்லுவாங்க இந்த கையில கொடுக்குற இந்த கையில தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சு கொடுங்கன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க இப்ப வீடியோ எல்லாம் பாருங்க, எல்லாவது தானம் பண்ணும்போது நிறைய வீடியோ ஏன்னா பப்ளிஷ் ஆயிடுது. சோ அவங்க வந்து என்னமோ ஆகட்டும், பட் அந்த இடத்துல வந்து அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, 10 பேருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல 100 பேருக்கு கொடுக்குறாங்க, ஏன்னா வீடியோ போகுது அப்படி சொல்லிட்டு. சோ அந்த வகையிலாவது என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கட்டும். தானம் பண்றது வந்து நம்ம மறைவா பண்ணணும் இல்லை. இப்ப நான் கொடுக்குறேன்னா, நான் வீடியோ எடுக்கிறேன்னா என்ன பார்த்து இன்னும் 10 பேருக்கு கொடுப்பாங்க. சோ அந்த வகையில தான் தவிர நம்ம அப்படி ஆக்கணும் இப்படி அப்படிலாம் கிடையாது. சோ உலகத்துல மிக பெரியது பாத்தீங்கன்னா தானம். அதுக்கு வந்து நமக்கு மனசு வேணும். சோ நம்மளால வந்து நிறைய கொடுக்க முடியலனாலும் கொஞ்சம் நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு யோசிச்சேன், சாரி கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்று சொல்ல கடமைப்படுறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலினாலே அதில் சண்டை தான். ஓகேங்களா? ஸோ அந்த சண்டைக்கு வந்து மெயினாக வந்து என்ன பெரிய விஷயம்னா விட்டு கொடுத்து போகிறது. அந்த விட்டு கொடுத்து யாரன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணுறதில்ல, சட்டுன்னு நம்ம கோவப்பட்டுறோம். ஆனால் நம்ம விட்டு கொடுக்கலாம். அந்த விட்டு கொடுத்துட்டா நம்ம வந்து குறைஞ்சு போயிடும் அப்படின்னு கிடையாது. அந்த விட்டு கொடுக்குற இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். ஓகே, அவங்க நம்ம இப்போ வந்து ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி ரெண்டுமே சரி சமம் அப்படி சொல்றோம். ஓகேங்களா? ஆனா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வந்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் அந்த இடத்துல அன்பு நீடிக்கும் அப்படி சொல்றேன். 2 பேருமே ஏட்டா போட்டியா நின்றா அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. இப்ப ஹஸ்பண்டுக்குலாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நம்ம ஒய்ஃப்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க கொஞ்சம் வீட்டுக்கு லேட் ஆயிட்டாலே 60 கால் பண்ணிடுறோம், வரலையா அது இதுன்னு. ஸோ அவங்களுடைய இது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா வெளில சுத்திட்டு வர்றாங்க. ஸோ நம்ம இப்படி நம்ம நார்மலா நம்ம ஒரு பஸ்ல போனாலும் பைக்ல அந்த வெயிலையும் வேகாத வெயிலையும் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் நமக்கு பார்க்கும்போது பாவமா இருக்கும். அந்த இடத்துல பாவப்படுறோம். ஆனா நான் வீட்டுக்கு போயிட்டு அதை மறந்துடுறோம். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து நம்மலாம் யோசிச்சு கொஞ்சம் பாவம் அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க, இப்படிலாம் வர்றாங்களே. ஸோ டயர்டாகி வீட்டுக்கு வரும்போது நம்ம வல்லுன்னு பிடுங்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். அவங்களுக்கு நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம். ஸோ அன்பு தொல்லை, அந்த அன்பே தொல்லை ஆகிடக்கூடாதுன்னு ஒரு இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம் லைஃப்பில். ஒரு லைஃப் குழந்தை, ஸோ மாமியார் மாமனார் ஃபேமிலி அம்மா சிஸ்டர் தம்பி எல்லாமே ஒரு ஜாலியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் நான் வந்து இந்த நியூ இயரில் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால சொல்கிறேன். அது மாதிரி ஒய்ஃப் வீட்டில் வந்துட்டு நீ சும்மா தானே இருக்கேன்னு யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. அதை வந்து எல்லாத்துக்குமே எனக்கே இருந்தாலும் செம்ம டென்ஷன் ஆயிடும் அந்த மாதிரி. ஸோ சும்மா தான் இருக்கான்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து எந்திரிச்சு அவங்க நைட்டு படுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூங்கும் போது மட்டும்தான் ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சமைக்கிறது துணி எல்லாமே ஒரு வேலை தாங்க. என்னதான் 1000 மிஷின் வந்தாலும் அவங்களுக்கு நொயின்னு வேலை இருந்துட்டு தான் இருக்கும். நீ என்ன பெருசா பண்ணிட்டேன்னு மட்டும் அந்த வார்த்தையை வந்து கணவர்மார்கள் கேட்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. நீ என்ன பெருசா பண்ணிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா கோவம் வரும். நான் வந்து 2 பேருக்குமே வந்துட்டு பொதுவா தான் பேசுறேன். இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். சோ அதனால வந்து நீங்களும் மதிப்பு கொடுங்க, நீங்களும் அன்பா இருங்க.
ஸோ எல்லா மனைவிங்களாம் எதிர்பார்க்கறது என்னன்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படி இப்படி. நம்ம வந்து அவங்கள தொல்லை பண்ணாம இருந்தாலே வந்து அவங்க கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்க. எதையுமே பெருசா எடுத்துட்டு போனா எது சொன்னாலும் அன்பால சொல்லி முடிச்சிடணும். அப்படியாங்க ஓகே அப்படி நான் வந்து இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு கோவம் ரொம்ப வரும். அது மட்டும் தான் நான் மிஸ்டேக் பண்றேன். பட் இப்படிலாம் பண்ணி நான் பண்ணணும்னு ஆசை. ஸோ நீங்களும் அப்படி பண்ணுங்க. 2 பேருமே மதிப்பு கொடுங்க, ரெஸ்பெக்டா இருங்க, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து பண்ற தொழில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? எது பண்ணாலும் நம்ம இஷ்டப்பட்டு பண்ணணும். ஏதோ போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. நம்ம எதுவுமே இஷ்டப்பட்டு நம்ம ஜாலியா இல்ல எடுத்துட்டு லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. கஸ்டமர் போயிட்டாங்க. நடி பலவலன்னு பேசிட்டு இருக்க. குழுக்களை பண்ணுங்கன்னு தானே சொல்றீங்க. பண்ணுங்க. நான் பேசுறத வந்து நான் பேசி முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு ஆசை. ஸோ அதனால நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இதுதான் ஆசையா இருக்கு. முதல்ல வந்துட்டு இது நான் சொல்றேன். ஒரு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தொழில வந்து தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்க எந்த இடத்துலயும் வந்து மனசை வந்து தளர விட்டுறாதீங்க. நமக்கும் உடம்பு சரியாம போகுது அப்படிலாம் நினைக்கும் போது நமக்கு எதுவுமே பண்ண தோணாது. என்னாச்சு அப்படின்ட்டு. நான் எனக்கெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, எனக்கும் உடம்பு சரியாம அப்பப்போ ஆகுமா, என்னடா இது எல்லாமே சொல்லுவாங்க. எங்க மம்மிலாம் சொல்லுவாங்க, ஏன்டி இப்படி கஷ்டப்படுற கூட அப்படின்ட்டு. பட் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட இது போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஆண்டவன் இருக்கான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போல்டா வந்துருவேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேங்களா? சோ எல்லாரும் துவா பண்ணுங்க. நமக்கு நம்மளே வந்து அதாவது இனி வர காலங்கள்லாம் எப்படின்னா ஒருத்தர் இப்ப முன்னாடி எல்லாம் ஒருத்தர் சம்பாதிச்சாங்க. இப்ப வந்து 4-5 பேர் சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது. தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு இருப்பாங்க. நம்ம கீழே வந்தாலும் நம்மளே தான் எந்திரிக்கிறோம். நான் சொல்ற மீனிங் புரியும் நினைக்கிறோம். சோ வந்து ஒரு நேரம் ஒருத்தர் 2 பேர்ட்டு நம்ம கேட்கலாம். பட் அதுவே வந்து நம்ம வந்து பழக்கமா வச்சுக்க கூடாது. மதிப்பில்லாத இடத்துல வந்து கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து அந்த இடத்துல நிக்காதீங்க. ஓகேங்களா? நான் வந்து சொல்றது மெயின் தான். நம்ம தேவைப்பட்டா நின்று தானே ஆகணும். தேவைப்பட்டா எப்பயாவது நில்லுங்க. பட் அதையே பழகப்படுத்திக்கிறாதீங்க, பழவிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் அனுபவத்துல நிறைய சொல்றேன். எனக்கு வந்து இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை. அதனால நான் நிறைய ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரோட்ல எல்லாம் அந்த வயசானவங்களா இருக்காங்க. ஐயோ அவங்களெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு வந்து எதனா கொடுக்கணும்னு தோணும். பட் அந்த ஒரு டைத்துக்கு தான் கொடுப்போம். ஆனா அடுத்துலாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சிந்தனை போயிடும். அதனாலே எனக்கு கொஞ்சம் படப்படன்னு வந்துடும். என்னதான் கொடுத்தாலும் அது நான் கொடுத்துட்டு போனாலும் ஒரு 2 மணி நேரமா யோசிச்சுட்டே இருப்பேன். அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க. என் வீட்டுக்காரெல்லாம் வா ஆசிரமத்துக்குலாம் போவோம்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதை பார்க்கக்கூடிய சக்திலாம் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த மாதிரி மைண்டும் கிடையாது. ஸோ அதனால வந்து யாருமே தாய் தப்பன எங்கேயும் வந்து என்ன சொல்ல எந்த இடத்துல கஷ்டப்பட வேணாம். ஜாலியா இருங்க, ஃபன்னா இருங்க, சண்டை போடுங்க. ஏன்னா அந்த ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. பட் எந்த இடத்துல விட்டு கொடுத்து போவாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ அவ்வளவுதான் எனக்கு மெயின். அதுதான் நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதாங்க நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன். வாழ்க்கையில வந்து மெயினா தேவை வந்து பொறுமை, அட்ஜஸ்ட்மெண்ட். இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ பண்ணுவோம். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து ட்ரையாவது பண்ணுவோம். ஓகேங்களா? அது பண்றதுக்கு உடனே எல்லாருனாலையும் மாறிட முடியாது. அப்படி மாறிட்டோம்னா அது நம்ம ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. சில பேர் நம்ம வந்து கெட்ட கேரக்டர் இருக்கும், நல்ல கேரக்டரை மாத்த சொல்லுவோம். டக்குன்னு எல்லாமே மாறிடாது. அது பழக பழக அப்படியே மாறிடும். ஓகேங்களா? சோ நிறைய பேர் என்னோட நம்பரை நோட் பண்ணி ஸ்டேட்டஸ் பாருங்க. நிறைய போடுற ஸ்டேட்டஸ் அதாவது எப்பவுமே இந்த ஒரே மாதிரியா இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்டா இருக்கணும் ஸ்டேட்டஸ்ல. என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்க லைக் பண்றீங்கன்னா நான் எப்பவுமே ஃபன்னா எடுத்துட்டு போகணும். எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி கேரக்டர்ல ஒரே மாதிரியா இருக்கணும். இல்லைன்னா அது நம்ம கேரக்டர் கிடையாது. ஓகேங்களா? பட் ஒரு கிஃப்ட் ஷாப் இந்த மாதிரிலாம் ரன் பண்ணும்போது ஒரு ஃபன்னா இருக்கணும். அப்பதான் நான் பாக்குற உங்களுக்கும் வந்து ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும், ஜாலியா இருக்கும். எதனா இருந்தா தானே. இப்போ வந்து 10 கிஃப்ட் ஷாப் நடத்துல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என் கிஃப்ட் ஷாப்பை நீங்க தனியா சொல்லுவீங்க. ஏன்னா நான் ஜாலியா ஃபன்னா கேம்ஸ் அந்த மாதிரிலாம் போறேன். எனக்கு வந்து என்ன சுத்தி இருக்கிறவங்களும் சரி, என்னோட கஸ்டமர்ஸும் சரி ஜாலியா ஃபன்னா அந்த மாதிரி இருக்கணும் தான் எனக்கு ஆசை. நான் அதன் வழியில தான் பாத்தீங்கன்னா இந்த பிளே ஸ்டோர் கிஃப்ட் ஷாப்பே பாத்தீங்கன்னா ஜாலியா எடுத்துட்டு நான் ரன் பண்ணிட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாம எதுவும் கிடையாது. இவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைர். சொல்லுங்க. ஓகே பாருங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க நாங்க இப்பத்துல இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு போல்டா இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? நல்லா பேசி இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா அதை நீயே போய் வாங்கிட்டு வா. ஆனா நம்ம எப்பவுமே நமக்கு வந்து மைண்ட் வந்து என்னதான் நம்ம குழந்தைங்களை விட்டாலும் 1000 இடத்துல சிந்தனைகள் இருந்தாலும் நம்மளுடைய மைண்ட் வந்து நம்ம பிள்ளைகிட்ட தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து நான் என்ன விஷயம் பண்ணாலும் நான் அதை வந்து நோட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அவங்க டேடி கூட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க. பட் ஒரே ஒரு விஷயத்துக்காக அடிச்சிருக்காங்க. ஏன்னா அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடுத்து யாருமே பழக மாட்டோம். ஓகேங்களா? நமக்கு அந்த இதுவே கிடையாது. நமக்கு வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எங்களுக்குலாம் அதுதான்.
ஸோ வந்து நம்ம வந்து கொடுத்து பழகணும். இது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொடுக்கல, நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு அதனால ஒரே ஒரு தடவை அடிச்சிட்டாரு. ஸோ அடிச்சுட்டு இன்ன வரைக்கும் அவர் வருத்தப்படுறாரு. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து பண்ண வேண்டாம். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்லதே சொல்லிக் கொடுப்போம். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோமோ அதே தான் நாளைக்கு அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ வளரும் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். நம்ம சொல்லிக் கொடுக்கலனாலும் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல பார்த்து கத்துக்கிறாங்க. ஸோ நல்ல விஷயங்களவே நம்ம சொல்லிக் கொடுப்போம். பகிர்ந்து உண்ணுவோம். ஒரு சாப்பாடு இருந்துச்சுன்னா அது எல்லாம் சாப்பாடு எதுவானாலும் இருக்கட்டும், நம்ம வந்து பகிர்ந்து எல்லாமே பண்ணுவோம். இந்த ஒளிச்சு வச்சுட்டு சாப்பிடுறது, நம்ம மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்லாம் வேணாம். எல்லாருக்கும் என்ன இருக்குது இது வரைக்கும் தான் டேஸ்ட் தெரியும். தொண்டைக்கு அப்புறம் நரகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு அது நமக்கு தெரியாது ஓகேங்களா. அதோட அதை விட்டுறணும். ஸோ அந்த சாப்பிட்றதுக்கு அதை நம்ம அதுதான் பெருசு ஓகேங்களா. நம்ம வந்து கொடுத்து பழகுவோம், மனுஷங்களோட அண்டி பழகுவோம் ஓகேங்களா. இதுதான் மெயின். நம்ம எல்லாருமே ஜாலியா இது தனிமையே பழகிக்காதீங்க. தனிமை வந்து என்ன சொல்லுவோம், அது உங்களுக்கு எதையுமே உங்களுக்கு கொடுக்காது, சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா தனிமைன்றது ஒண்ணுமே கிடையாது. ஃபேமிலி கூட ஜாலியா அண்டி பழகுங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா. ஸோ குழந்தைங்களெல்லாம் வளர்க்குறவங்க வந்துட்டு டக்ஸின் வந்து வாய் பேசும், நானும் எப்படி பேசுன்னு அது மாதிரி நல்லா பேசும். பட் நல்ல விஷயங்கள்லாம் சில இடத்துல நான் சொல்லி தான் கொடுக்கணும். ஹெல்ப் பண்ண, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தான் கொடுக்குறேன். ஆமாவா ஆமாவா. இதுல யார் உன்னை வந்து அடிக்கிறா திட்டுறா? நான் தான். ஏன்னா நான் அடிக்கிற திட்டுறேன்னா நல்ல விஷயங்கள் அந்த கேக்ல நான் தான் அடிப்பேன். மற்றபடி வந்துட்டு என் பிள்ளை மேல நான் பாசமா தான் இருப்பேமா. ஓகே, ஹாப்பி நியூ இயர் சொல்லு எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். துவா பண்ணுங்க. ஓகே, ஒழுங்கா பேசணும். ஓகே, தக்சீரியமே சமுதாயத்துல வந்து என்ன சொல்றது, நல்லா ஓதணும், எல்லாமே பண்ணணும். ஆனா வந்து பயப்படக்கூடாது. எல்லா இடத்துலயும் நின்று பேசணும். தப்புனா நம்ம பேசணும். எல்லா இடத்துலயும் வந்து நியாயமா பேசணும். பொறுமை முதல்ல. இவளுக்குமே அதுதான் சொல்றேன், பொறுமையா இருக்கணும். ஸோ அந்த கோவப்படுத்தக்கூடாது. நானும் நிறைய இடத்துக்கு கோவப்பட்டுட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாம் வருத்தப்படுறேன். ஸோ அந்த மாதிரி கோவங்கள் இருக்கக்கூடாது. கோவம் அந்த செகண்ட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த மன வருத்தம் தான். அதுவே நம்ம பொறுமையா போயிட்டோம் அப்படின்னா நம்ம நடிக்கிறதுக்கு அப்படி கிடையாது. சில இடத்துல நான் கேட்பேன், நான் அமைதியா இருந்துட்டேன்னா நான் நடிக்கிறேன் தானே அர்த்தம் அப்படின்ட்டு. அது நடிக்கிறது கிடையாது. அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போயிடுறோம். சரி, பிரச்சனை வேணாம், சண்டை வேணாம் அப்படின்ட்டு. நான் நிறைய இடத்துல என்னோட இதெல்லாம் நான் காமிச்சிடுறேன், கோவப்படுத்துறேன். என் வீட்டுக்கார சண்டை வரும்போது சும்மா நார்மலா நான் அப்படி பண்ணனா இப்படி பண்ணனா அப்படின்ட்டு என்னால வந்து அது என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் வெளிப்படுத்திடுறேன், அவ்வளவுதான். ஸோ வந்துட்டு மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றம். அதாவது எதுக்கு ஏமாற்றம் அப்படின்னா, எதிர்பார்க்கறத வந்து குறைத்து கொண்டாலே வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது முக்காவாசி சண்டை தீந்துரும் நினைக்கிறேன். நம்ம வந்து நிறைய ஆசைப்படும். பெண்களோட இயல்பு பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா, நமக்கு எல்லாரும் தான் ஆசை, பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஆசை வந்து அது நடக்கும் போது நடக்கட்டும். நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம், அது நடக்கலன்னா ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்துல உச்சக்கட்டம்னா தெரியுமா, கோவம் அப்படியே ஆடுறது பத்திரக்காளி மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்து நம்ம ரிலாக்ஸா விட்டுருவோம். நடக்கும் போது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயா விட்டுருவோம். ஆனா நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கணுமா, அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேட் ஆயிரும், சண்டை டபிள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் மெயின் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, எதிர்பார்க்காதீங்க எதுவுமே. எதிர்பார்க்கறது இப்ப வந்து கணவன் மனைவினால நீ அது நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஒரு பர்த்டேவா கூட இருக்கட்டும், அது வாங்கி தருவாங்களா எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த இடத்துல ஏமாற்றாயிதான் அதோட அப்படியே என்ன சொல்றது சுவிச் ஆஃப் ஆன மாதிரி அப்படியே உட்காந்துரும். ஸோ இது வந்து நான் சின்ன விஷயம் தான் சொல்றேன். பட் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப உள்நோட்டமா போனா நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு ஏமாந்து போறோம். ஒரு அன்பு கிடைக்கிறோம், ஒரு அன்பே பண்றோம் ஓகேங்களா, ஒரு அன்பு கிடைக்காதான்னு ஏங்குறோம். அந்த இடத்துல வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு நமக்கு அவங்க கொடுக்காத போது என்ன ஆயிடுறோம், அவ்வளவுதான். நம்ம அவங்கள ஒபே பண்ணல, ஓகே அவ்வளவுதான், போச்சா அவ்வளவுதான், நம்ம மேல அவங்களுக்கு பிரியமே இல்லைன்ட்டு அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடும். பட் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து அடுத்தடுத்த மனசு என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா வந்து லைஃபுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அவங்கவுங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றது தெரியாது. ஸோ அவங்க ஒரு வேலையில இருக்கலாம், அதை வந்து அந்த காரியத்தினால நம்ம பண்ணாம இருக்கலாம். அதுக்குன்னு வந்து நம்மள லவ் பண்ணல, அவங்க நம்ம மேல அன்பா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால எதையுமே எதிர்பார்க்காதீங்க, தானா எல்லாமே நடக்கும். அவங்களுக்கும் 1000 வேலைகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம கிட்ட அன்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ எதுக்குமே வந்து கோவப்பட வேணாம். நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம கோவத்துல வந்து ஏமாற்றத்தினால வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எதிர்பார்க்கறதுனால கோவப்பட்டுறோம். ஸோ அதெல்லாம் வந்து பட வேணாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனே எனக்கு அது கிடைக்கலையே அப்படின்றதெல்லாம் வேணாம். நார்மலா ரிலாக்ஸ். தக்ஷினி என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கு, என்னது பேக். இங்க பாருங்க, வாவ் எப்படி மேடம் செஞ்சீங்க, சூப்பரா இருக்கு. கத்திரிக்கோல் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு புடி மாதிரி இப்படி வச்சுக்கணும். அப்புறம் ஸ்டிக்கர் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பேப்பரை முடிச்சு போட்டுக்கணும். அப்புறம் அப்படியே ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கணுமா, அப்படியே நிறைய ஸ்டிக்கரை அப்படியே போட்டுட்டா பேக் ஆயிடும். வா அம்மாடி கை கொடுங்க, செம்மையா கிராஃப்ட் ஒர்க் பண்ணிருக்கு தக்ஷின். ஸோ லவ் யூ டீச்சர். சரி நீங்க போங்க.
பாருங்க தச்சு நல்லா பண்ணிருக்கு. எப்பயுமே வந்துட்டு மெயினான ஒரு விஷயம் யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணுவோம், டிஸ்கரேஜ் பண்ண வேணாம். ஓகே, வேற பண்ணு. ஓகே ஓகே, சாரிங்க, நான் அப்பப்போ உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு கஸ்டமர் அப்பப்போ வந்துட்டே இருக்காங்க. சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து என் வாழ்க்கையில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்ற சொல்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா 90%. ஸோ எல்லா வாழ்க்கையிலையும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி வர்றது தான் வாழ்க்கை. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும். பட் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. பட் பிரச்சனை அப்படின்ட்டு ஓரத்தில் உட்காந்துடாதீங்க. எல்லாத்துக்குமே லைஃப்பில் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம், தொழிலில் இருக்கோம், எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் அதுக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் நம்மளை வந்து அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க கூட போட்டி போட்டுட்டு அவங்க அதே இடத்துல தான் நிற்பாங்க நம்ம சொல்கிறவங்க. ஓகேங்களா? அவங்க கூட நீங்களும் என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, நீங்களும் அதே இடத்துல தான் நிற்பீங்க. ஓகேங்களா? அதான் கேட்காம நம்ம வந்து முன்னாடி நம்ம போய்கிட்டே இருந்தாலும் நம்ம போக வேண்டிய பாதைக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ 4 பேர் 4 விதமாக சொல்லட்டும். நமக்கு என்ன, நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், இல்லை நம்ம என்னமோ பண்ண போகிறோங்க, ஒரு வீடே கட்ட போகிறோம். ஓகே, நம்ம போய்ட்டு நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்போம். பட் எல்லாருடைய சஜஷன் நம்ம எடுக்கக்கூடாது. நமக்குன்னு இருக்கும் இல்லையா, நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம தான் பிளான் பண்ணோம். ஸோ நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண போறோம்னு நம்ம மைண்டுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம மனசாச்சு நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்யலாம். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்யறேன். ஸோ அதனால வந்துட்டு நீங்களுமே அப்படி பண்ணுங்க. மற்ற எல்லாரோட ஐடியா கேட்காதீங்க. எல்லாரோட ஐடியா கேட்ட 10 ஐடியா இருக்கும். அப்போ 10ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா கேளுங்க. இந்த மாதிரி பண்ண போறேன்னு வேணா சொல்லுங்க. பட் சஜஷன் மட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க யாரு. நீங்க இப்ப யாருமே புரியாதவங்க கிடையாது. மொபைல் வந்துருச்சு, டெக்னாலஜி எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. ஸோ ஒண்ணுமே யாரும் தெரியாதவங்க கிடையாது. நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ நம்மளே எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ குழந்தை இல்லாதவங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுக்கும் ஆண்டவன் சீக்கிரம் கொடுப்பான். அந்த லேட் ஆகுது அப்படின்னா அது லேட்டானா என்ன, ஒரு விஷயம் வந்து நமக்கு லேட்டா கிடைச்சா அது எல்லாமே நன்மைக்கு தான். எனக்கு கூட என் பாப்பா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். ஸோ அதனால வந்து அவங்க இது சொல்றாங்க, இவங்க இது சொல்றாங்கன்னு எந்த இடத்துலயும் வந்துட்டு இப்ப எல்லாமே அப்படிதான். ஒரு 2 மாசம் ஆகின உடனே என்ன பண்றாங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் மைண்ட் அப்செட் ஆயிடுது. எனக்கெல்லாம் அப்படிதான் ஆச்சு. ஸோ அதனால வந்து நான் எல்லாத்தையுமே வந்து பாக்குறவங்களால நான் அப்படிதான் சொல்லுவேன். அது இல்லைன்னா வருத்தப்படாதீங்க. ஆண்டவன் கொடுப்பான். அது வரைக்கும் ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பொக்கிஷமா வச்சுக்கோங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. இந்த அடுத்த வருஷத்துல எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும், எல்லாம் நன்மையாவே நடக்கட்டும். நம்மளும் வேண்டிப்போம், நீங்களும் வேண்டிப்போம். எப்பவுமே துவா பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு கெடுதல் அந்த செய்யற எண்ணமே வேண்டாம். நல்லது செஞ்சா செய்வோம். அப்படி செய்யறவங்களும் குறை சொல்லாம இருந்தாலே போதும். யாரையும் சட்டுன்னு பேச வேண்டாம். பேசின வார்த்தைகளை அள்ள முடியாது. ஏன்னா நான்லாம் டக்குன்னு என் வீட்டுக்கார்ட்ட கோவப்பட்டிருக்கேன். டப்புன்னு திட்டிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவருக்கு எனக்கு சண்டை வராதா அப்படின்னா கண்டிப்பா அங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சண்டை வராது. சாப்பாடுக்கு மட்டும்தான் சண்டை வரும். என்ன அப்படின்னா இந்த சாம்பார் மத்தியானம் சாப்பிட்டுருவாங்க, நைட்டு ஏன் சாப்பிடலன்னா மத்தியானம் உருளைக்கிழங்கு போடல, அதனால வந்து எனக்கு நைட்டு பிடிக்கலன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி சண்டைகள் தான் ஒரு ஃபன்னா வரும். மற்றபடி எல்லாத்துலயும் அவங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எதையுமே கண்டுக்காம விட்டுருவாங்க. மற்றபடி வந்து என்ன இந்த டார்ச்சர் அதெல்லாம் இது கிடையாது. அதுக்கு வரைக்கும் எனக்கு வந்து அவங்கள ரொம்ப புகழணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே லைஃப்ல பிரச்சனை இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டே இருப்போம். ஊரால் நிறைய சொல்லட்டும், அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க ஒரு குறிக்கோள் வச்சிருப்பீங்க, அந்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கீங்க. இல்லத்தரசிகள் இருப்பீங்க, அவங்க வீட்டை கவனிச்சுக்கிட்டு நல்லபடியா இருக்கேன். அதுல யாராவது பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்தையும் பாருங்க, குழந்தைங்களையும் பாருங்க. உங்க கணவர்மார்கள் வீட்டுல இருப்பாங்கல்ல, அவங்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்களெல்லாம் நல்லபடியா பாத்துக்கங்க. தான் ஃபேமிலின்னு மட்டும் யோசிக்காதீங்க. எல்லாரும் ஃபேமிலி தான். நமக்கு நம்ம அம்மா அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நினைச்சாலே இன்னைக்கு வந்து யாருமே நிறைய பேர் வந்து வெளில வந்திருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பண்ணுவோம். நம்ம பாவம் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த இறக்க குணம்னு சொல்லுவாங்களா, அது நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா இனி வர ஜெனரேஷன்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கண்ணு முன்னாடியே தெரியுது. அதனால நம்ம ஒன்னு சிந்திச்சு செயல்படணும். நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த பிரச்சனைகளை யார்கிட்ட ஒருத்தரை மட்டும் வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. அது கூட ஏன் அப்படின்னா நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகும். நீங்க 10 பேர்ட்டு இந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா எல்லாரும் அந்த விஷயம் அந்த இடத்துல வந்து கவனிக்கணும். உங்களோட இது போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஓகேங்களா? நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை எல்லாமே நான் சொல்லி முடிச்சுட்டேங்க. எல்லாருமே இந்த நியூ இயருக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வர நாட்களெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, எல்லாமே பண்ணிடுங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். ஸோ இதுக்கு போயிடலாமா? இதுல வந்துட்டு அன்லக்கின்லாம் யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொன்னா பிடிக்காது. அன்லக்கி எனக்கு ஒண்ணுமே வரல, எனக்கு அப்படி எனக்கு இப்படிலாம் எனக்கு உண்மையே பிடிக்காது. அன்லக்கினா அடுத்த கேம் இருக்கு, அதுல வின் பண்ணிட்டு போயிருவோம். அதாவது செகண்டுக்கு இப்ப அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா 1 செகண்ட்
சாரிங்க, நம்ம ஒரு இடத்துல வந்து செகண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அடிச்சோம் அப்படின்னா அது அந்த இடத்துல எல்லாருக்கும் நமக்கு பெருமையா இருக்கும், கிளாப் பண்ணுவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கும். பட் செகண்ட் அப்படின்னா செகண்ட்ல வரும்போது நமக்கு அனுபவம் இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் அப்படின்னா நிறைய அனுபவம் இருக்கும். அதுல என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னு இப்படி பார்த்துட்டே வரும். ஸோ அது மாதிரி தான். ஓகேங்களா? சாரி, வெரி சாரிங்க, கஸ்டமர் வந்துட்டாங்க. சரி, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து பின்னாடி பேசக்கூடாது. அப்படி நம்ம வந்து எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசணும் அப்படின்னா அது கோவமா பேசாதீங்க, நிதானத்துல பேசுங்க. நிதானத்துல பேசும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு இப்பெல்லாம் சட்டுன்னு யாருக்குமே நமக்கு பொறுமை கிடையாது, டக்கு டக்குன்னு நம்ம போய் பேசிடுறோம். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து அந்த எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேருக்கு நேரா பேசணும். பட் அது வந்து நம்மளோட சவுண்ட்ல தான் இருக்கு. பொறுமையா பேசினா அப்படி காமா போயிடும், கத்திக்கிட்டு பேசினா அந்த இடத்துல ஒரு பாம் மாதிரி வெடிச்சிருது. ஸோ அந்த மாதிரி இல்லை, பின்னாடி பேசுறது யாரும் வந்து பேசாதீங்க. உங்களுக்கு அது ஒரு விஷயம் தப்புன்னு பட்டா அதை வந்து கேளுங்க. ஓகேங்களா? அதை மறைச்சிக்கிட்டே நின்னா நடிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து கேட்கலாம், பொறுமையா கேட்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுமை. இந்த நியூ இயருக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொறுமையை கடைப்பிடிங்க. ஸோ எல்லாமே அந்த ஒரு இதுல வந்து அவ்வளோ 1000 விஷயம் இருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதை போயிடுமா? ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன்ல. அப்புறமா நீங்க வந்து என் குழந்தைய தான் இதை எடுக்க வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சப்போஸ் அவ வந்து யார் பேராவது எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் திட்டிடுறீங்க, பாரு இது யார் பேர் எடுக்குது பாரு அப்படின்னு திட்டிடுறீங்களா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு வாட்டி குழுக்குள்ளேயும் நான் வந்துட்டு அவ எடுக்கிறதுன்னு தான் சொல்லுவா. பட் நான் அதை அக்செப்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருமே நம்ம அப்படி கிடையாதுல்ல, ஒரு ஃபன்னா சொல்லிடுறான், பாரு மூஞ்சி பத்தி என் பேரை எடுக்கவே இல்லை பாரு அப்படின்னு நம்ம கத்துறோம். ஸோ அதனாலே வந்து என் பாப்பாவை நான் எடுக்க விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க என்னையும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறீங்க. பாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பாரு என் பேரை எடுக்கவே இல்லை என்னமாவது ஒண்ணு சொல்லி திட்டுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லைன்னா என்னோட ஷாப்ல வந்து அடுத்தடுத்து கேம் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸ் வந்துட்டு யாருன்னு பார்க்கலாமா? இது கலர் கலரா அழகா இருக்கு. உங்களோட ஞாபகத்தமா இந்த ஷாப்ல இங்கேயே நான் வச்சுட்டே இருப்பேன். எனக்கு இது வந்து பார்க்க என்ன சொல்றது ஆசையா இருக்கு. இதெல்லாம் நீங்க எவ்வளவு என்ன மெனக்கிட்டு இதெல்லாம் நீங்க எழுதி எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ கேம் குலுக்கல் முறைக்கு போயிடலாமா? இந்த வாட்டி நான் ஒவ்வொரு வாட்டியும் போடுவேன், சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ யாரும் என்ன திட்டக்கூடாது. ஓகே, போயிடலாமா? வாங்க போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस. இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா நேத்து எடுத்தேன். ஓகேங்களா? அது வந்து நியூ இயர்க்காக நான் வந்து எல்லாத்துக்குமே சொன்னது. ஸோ லென்த்தியா போகும், நேத்து எடுத்தேன். பட் இது வந்து ஜான் 1 இன்னைக்கு தான் எடுத்து போஸ்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதில் நம்ம ப்ராப்பரா இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, அழகா கலர் கலரா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது போல வந்துட்டு உங்களுடைய லைஃப் வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் துவா பண்றேன். பாருங்க, எல்லாருமே இணைஞ்சிருக்கீங்க. உங்க பேரால ஊரால எல்லாருமே திருச்சி, கோயம்புத்தூர், இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா, தமிழ்நாடுலாம் எல்லாத்தையும் ஒன்னா நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன். பாருங்க, பிரிக்கிறது வந்து ஈஸி, பட் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே நான் சேர்த்திருக்கேன், அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. இதுல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க எல்லாமே வின்னர்ஸ் தான். யாரையும் கஷ்டப்படுத்த அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோட ஷாப்ல தொடர்ந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால அன்லக்கி, எனக்கு இது வில்ல அப்படின்லாம் நீங்க சொல்லாதீங்க. எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் லக்கி பர்சன் தான். இது வரைக்கும் ஆண்டவன் வந்து நம்மள வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மள உடம்பு வந்து குறைகள்லாம் இல்லாம வச்சிருந்துக்கு அதுவே பெரிய கிஃப்ட் நம்ம நினைக்கிறோம். அதனால நம்மளே தாழ்த்திக்கிறது வந்து ஒஸ்டான ஒரு இது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். போலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கண்ணை திறந்து எடுத்தா ஃபேவரிசம் ஆயிரும், கலர் ஃபேவரிசம் பாக்குற மாதிரி ஆயிடும். நான் கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னா இந்த பாருங்க, இந்த பில்லோல போட்டோ போட்டு உங்களுடைய போட்டோ போட்டு ஃப்ரீ டெலிவரியில கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃப்ரீ கிஃப்ட் கொடுப்பாங்க, பட் ஃப்ரீ டெலிவரியில கொடுக்கறது வந்து கஷ்டம். பாருங்க, அப்படி உங்களுடைய பேர் ஒரு வேலை விழுந்துச்சு அப்படின்னா என்னோட போன் நம்பருக்கு உங்களோட அட்ரஸ் போட்டோ அனுப்பிடுங்க. பாருங்க, பெரிய பில்லோ லவ் போட்டு. என்னோட லவ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இதுக்கான சொந்தக்காரங்க யாருன்னு பாக்கலாமா? ஓப்பன் அவுட் குழுக்குனா எல்லா சீட்டு பறந்துரும். கண்ணை மூடிட்டு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தாங்க படபடன்னு இருக்கு. 100 ஹார்ட் பீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் First prize goes to Ashifa from Ranipet. இங்க பாருங்க, ஜூமிங்ல காமி. சோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். கங்க்ராச்சுலேஷன்மா, வாழ்த்துக்கள். சோ நீங்க எனக்கு வந்துட்டு போட்டோ அனுப்பிடுங்க என்னோட போன் நம்பருக்கு. ஓகே, உங்க அட்ரஸையும் அனுப்பிடுங்க. சோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த பில்லோக்கு வந்து சொந்தக்காரவங்க. ஓகே, இந்த சீட்டை இங்க வைக்கிறேன். நல்லா கலக்குறேன், தோசை மாவு விட்டு கலக்குற மாதிரி. செகண்ட் பிரைஸ்க்கு கலக்கலன்னு சொல்லிங்க, அது கீழெல்லாம் விட்டு கலக்குறேன். உண்மையிலே எனக்கு படப்படன்னு வருதுலே. ஒரு ஜூஸாவது பக்கத்துல வாங்கி வச்சிருக்கலாம்ல. ஓகே, அடியில இருந்து எடுக்கிறேன். இது செகண்ட் பிரைஸ்.
அகிலா ஃப்ரம் நாகப்பட்டினம். ஜூமிங்ல காமி. இது வந்து செகண்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா இந்த மேஜிக் மக். சோ இதுல வந்து சுடுதண்ணி போட்டா உங்களுடைய போட்டோ வரும். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் பிரைஸ். சோ என்னோட போன் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸ் போட்டோ அனுப்புங்க. 3 போட்டோ அனுப்பணும். வாழ்த்துக்கள்மா. ஓகே, இது வந்து செகண்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் முடிஞ்சிருச்சு. இங்க வைக்கிறேன். அண்ட் தேர்ட் பிரைஸ் என்னெல்லாம் திட்டாதீங்க, மனசுக்குள்ள எனக்கு கஷ்டப்படுவோம். எல்லாருமே எனக்கு கஸ்டமர்ஸ் தான். ஓகே, ஹாப்பி கஸ்டமர் தான். தேர்ட் பிரைஸ் எடுத்துட்டேன். ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் ஃப்ரம் எஸ்பி கோயில். வாவ், எஸ்பி கோயில் வந்து நான் பழைய ஏரியா, என்னோட பழைய ஏரியா. ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இவங்க தான் வந்து தேர்ட் பிரைஸ். இந்த பில்லோல போட்டோ போட்டு உங்களுக்கு வீடு தேடி கூடிய சீக்கிரம் வரும். எனக்கு போட்டோ அனுப்பிடுங்க. ஓகே, இவங்க தேர்ட் பிரைஸ். அண்ட் லாஸ்ட் பிரைஸ் ஆறுதல் பிரைஸ். இது வந்து நான் கண்ணை திறந்துட்டே எடுக்கிறேன். கலர்லாம் எனக்கு தெரியாதானே நான் எடுக்கிறேன். லாஸ்ட்ங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு எடுக்கிறேன். ஃபோர்த் பிரைஸ் எமானுவேல் ஃப்ரம் மயிலாடுதுறை. நல்லா இருக்குல்ல பேரு? பாரு, இவங்களுக்கு வந்து ஃபோர்த் பிரைஸ் வந்து அக்லரி கீச்செயின். உங்களுடைய பேர் போட்டு இல்லைன்னா போட்டோ. ஸோ உங்களுடைய விஸ்தா எதா இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ வின் பண்ண எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இதுல வின் பண்ணல அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸ் தான். ஓகேங்களா? பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே. ஸோ எனக்கு வந்து அது மனசு கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே இந்த வின்னர்ஸ்னால இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ என்னன்னா இந்த நியூன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஹாப்பி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 6 சீட் எடுக்கிறேன். ஓகேங்களா? 10 வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்து அந்த 6க்கு வந்து என்ன கிஃப்ட் அப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா, இருங்க, இது சடன் பிளான் தான். அடுத்து 6 இந்த இது கொடுத்துருவோமா? ஓகே ஓகே, இங்க பாருங்க, சடனா நான் யோசிக்கிறதுனால நான் இது கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வுட் கீச்செயின் இதுல வந்து உங்களுடைய போட்டோ போட்டு ஒரு 6 பேருக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ நம்ம வந்து சந்தோஷத்தை வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த போட்டோ வந்து உங்களோட போட்டோ போட்டு இந்த கீச்செயின் கொடுக்குறேன். அந்த 6 பேரை நான் இந்த சீட் எடுத்துடுறேன். ஒன்னே, ஐயோ என்னை திட்டிடாதீங்க தயவு செஞ்சு. 2 3 மேலோட்டமா எடுக்கிறேன். 4 5 ஃபைனல் 1 6. கை வலிக்குது. ஒரே கலர் எடுத்துச்சு. ஒரே கலர் எடுத்துச்சு. எனக்கு தெரியும். அதுல நான் கண்ணை மூடிட்டு தானே எடுத்தேன். மேல பாத்துட்டு கீழே பாத்துட்டு அப்படித்தான் எடுத்தேன். ஆனா அதை பார்க்கவே இல்லை. ஓகே, அந்த கீ செயினுக்கு யார் யாருன்னு பார்க்கலாம். பாருங்க, நூரா ஃப்ரம் மயிலாடுதுறை. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். எனக்கே பார்க்க. ஃபைசா பர்வீன் ஃப்ரம் ராமநாதபுரம். ஓகே, அடுத்து 4 சீட் இருக்கு. அந்த 4 சீட்ல நம்ம பேர் வராதான்ட்டு எத்தனை பேர் வந்து ஆவலா இருப்பாங்க. யாரையும் ஏமாத்துறோம் அப்படின்னு இல்லை. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கேம். எல்லாருமே ஹாப்பியா பார்ட்டிசிபேட் பண்ணி ஹாப்பியா பண்றோம், அவ்வளவுதான். இந்த பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். சகுப்தா பர்வீன் ஃப்ரம் சென்னை. உங்களுடைய போட்டோலாம் அனுப்பிடுங்கம்மா எனக்கு. இங்க பாருங்க, எந்த இடத்துலயுமே வீடியோ வந்து நான் கட் பண்ணாம தான் இந்த இது ஃபுல்லா அப்படியே நான் போட்டிருக்கேன். ரெட் அம்ரா சானவாஸ் ஃப்ரம் சென்னை. இங்க பாருங்க. ஓகே, எல்லாரும் வந்து 4 பிரைஸ்னா 4 தான், அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு போயிடுவாங்க. பட் எனக்கு மனசு கேட்காம எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்ட்டு ஆசை. பட் வந்து நான் ஒரு ஃபியூச்சர்ல கண்டிப்பா என்னால முடிஞ்சது நான் கொடுப்பேன். ஓகேங்களா?
பவித்ரா பிரதீப் ஃப்ரம் ஈரோடு. ஓகே, இவங்களுக்குலாம் கீ செயின். ஓகே, அண்ட் ஃபைனல் ஒன். இந்த ஒண்ணுக்கு எவ்வளவு இது ஓபன் பண்ணவா? ட்ரை ட்ரை ட்ரை. இது வந்து இந்தியாப்பா, நார்த் இந்தியா. இது பாருங்க, பூஜா தக்ஷிரா ஃப்ரம் மும்பை. வாவ். ஆனா நிறைய பேருங்க எல்லா அவுட்டர்ல இருந்தெல்லாம் போட்டாங்க, கர்நாடகால குஜராத் அந்த மாதிரிலாம் போட்டாங்க. பட் விழுந்தது லாஸ்ட் பாத்தீங்கன்னா மும்பை. சரி, இவங்களுக்கும் வந்து ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுவேன், சார்ஜ்லாம் நான் வாங்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாருமே மனசு கஷ்டப்படாதீங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து கேம்ஸ் போடுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டைம் எடுத்து இதுல வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க அதுக்காக வர்றீங்க இல்லையா? ஸோ அதுவே வந்து கட்ஸ் தான். நமக்கு என்ன ஒரு கேம் போடுறாங்க அப்படின்ட்டு கிடையாதுல்ல. என்னோட தொடர்ந்து என்னோட பேஜ் யூடியூப் சேனல்லாம் நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. நிறைய கேம் போடுவேன், நிறைய கிஃப்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? இதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னா உங்களோட ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா? சோ அது எனக்கு யார் என்ன சொன்னா அது எனக்கு கவலை கிடையாது. உங்களோட ஹாப்பினஸ் என்னோட கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பியா கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துட்டு போறேன். ஓகே, இந்த கிஃப்ட்லாம் சீக்கிரம் வந்துட்டு உங்களோட வீடு தேடி வரும். இந்த சீட்டு வந்து தனியா வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் எப்போதுமே உங்களுடைய ஞாபகார்த்தமா கண்டிப்பா வந்து என்னோட ஷாப்லயே இதை வச்சிருப்பேன். கலர் கலரா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவ்வளவு நேரம் வீடியோ வந்து 100 எடுத்தாங்க என்னோட ஸ்டாஃப். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே என் கூட எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பாத்தீங்கன்னா நன்றி சொல்றேன். என்னோட பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட், தங்கச்சி, எங்க மாமியார் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்ங்க. என் பொண்ணு எல்லாத்துக்குமே, உலகத்துல உள்ள எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே நல்லதாவே நினைப்போம். ஓகேங்களா? நன்மையே நடக்கும். ஸோ கீப் ஷாப்பிங், பிளேஸ் டு கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ. சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல டிஃபரெண்டா எதனாலும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வேலண்டைன்ஸ் டே வருது, டிஃபரெண்டா ஏதாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தேங்க்யூ. துவா பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை.